அப்போ முதல் மனிதனை இறைவன் எப்படி படைத்தான்? மலக்குமார்களை இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து வர சொல்லி, அந்த மண்ணிலிருந்து கிட்டத்தட்ட 7 மண் என்று சொல்லுகிறார்கள், அந்த மண்ணிலிருந்து பூமியில் இருக்கக்கூடிய அங்கங்கே இடத்திலிருந்து அந்த மண்ணை எடுத்து வந்து அல்லாஹ்விடம் கொடுத்தார்கள். அந்த இறைவன் என்ன செய்தான்? அந்த ஒரு உருவத்தை கொடுத்தான். ஒரு மனித உடலை அவன் உருவாக்கினான். அந்த மனித உடலை உருவாக்க பிறகு அந்த உடலில் அந்த மனிதனில் ரூஹ் கிடையாது, ஆவி கிடையாது, ஆத்மா கிடையாது. அதை பார்த்த மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், என் இடத்தில் இருந்த அல்லாஹ் படைத்த ஒரு ரூஹை, ஒரு ஆத்மாவை அந்த உடலில் அல்லாஹ் போட்டான். சூரத்துல் ஹிஜ்ர், சூரத்துல் பனி இஸ்ராயில், சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆராஃப், சூரத்துல் தாஹா, இந்த எல்லா அத்தியாயங்களிலும் முதல் மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்று திரும்ப திரும்ப அந்த வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிறது. எதற்காக? முதல் விஷயம் நம்ம விளங்கிக்கணும். எந்த இடத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம்? மண்ணிலிருந்து படைக்கப்பட்டோம். அந்த மண்ணை பார்த்த பிறகு, அந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட அந்த மனிதனுடைய உடலில் இறைவன் ரூஹ் ஆத்மாவை போட்ட பிறகு மலக்குமார்களுக்கு ஆச்சரியம். இறைவன் கட்டளையிட்டான், நீங்கள் அந்த சிறந்த படைப்பு. யார் சிறந்த படைப்பு? இந்த மனிதர்கள் சிறந்த படைப்பு. எப்படி? என்ன ஆதாரம்? முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்லாஹ் சிறந்த படைப்புன்னு சொல்லவில்லை, முஸ்லிம்களுக்கு மட்டும் சிறந்த கண்ணியம் இருக்கிறது என்று சொல்லவில்லை. சூரத்துல் பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய மகனுக்கு, ஆதம் யார்? அவன்தான் முதன் மனிதன் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய பிள்ளைகள் தான் நாம். அந்த ஆதமுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறோம். யார்? இறைவன் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம். அப்போ அந்த ஆதம் அவர்கள் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட பிறகு மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் கட்டளையிட்டான், நீங்கள் அந்த முதல் மனிதன், அந்த சிறந்த படைப்புக்கு சஜ்தா செய்யுங்கள். அந்த சஜ்தா என்ன சஜ்தா? நீங்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள். அதுதான் அர்த்தம். சஜ்தா செய்தார்கள் மரியாதைத்துக்காக. அவர்கள் குனிஞ்சு அவர்களை மரியாதை செலுத்தினார்கள். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் இப்லீஸ், இந்த மலக்குடைய வர்க்கத்தில் அவன் கிடையாது, மலக்குடைய ஒரு படைப்புன்னு கிடையாது. அதுக்கு என்ன ஆதாரம்? சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், وَإِذْ قَالَ رَبُّكَ وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ كَانَ مِنَ الْجِنِّ. அவன் ஜின் வர்க்கத்திலிருந்து படைக்கப்பட்டவன், நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன். அதுக்கு பல ஆதாரமும் இருக்கிறது. அப்போ அவனும் மலக்குமார்களுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடியவன்.